ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நித்யா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்மளோட சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சாரி, ஒர்க் போகிறனால என்னால் சரியாக வீடியோஸ் போட முடியலை. இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம், எங்கே நடந்ததை நம்ம இன்றைக்கி திகில் சம்பவமாக எடுத்து கொண்டு வந்து பேச போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற தேனி மாவட்டத்திற்கு அருகில் இருக்கிற போடிநாயக்கனூரில் நடந்த திகில் சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியில் போடிநாயக்கனூருக்கு அருகில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் சர்க்கஸ் கூடாரம் போடுறாங்க. அந்த கூடாரம் எதற்கு அப்படின்னு பார்த்தோன்னா, குறிப்பிட்ட ஏரியாவில் உள்ளவங்களுக்கு இவங்க அலௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அலௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க இந்த அமௌண்ட்டு தான் உள்ளே வர்றதுக்கு அப்படி சொல்லி குறிப்பிட்ட அமௌண்ட்டு கொடுத்துட்டு உள்ளார போயிட்டு சர்க்கஸ் வித்தைகள்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்த்ததுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமும் இருக்கும். அது முடியவும் கிளம்பி போயிடுவாங்க எல்லோரும். இந்த மாதிரியே அங்கே சர்க்கஸ் நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஒவ்வொரு நாளுமே நடக்கும். அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஊரில் சர்க்கஸ் கூடாரம் போடுறதுக்காக அவங்க அப்ரூவல் வாங்கணும். அதாவது கவுன்சிலரோ இல்லை மற்ற யாரையோ மீட் பண்ணி, இந்த இடத்துல நாங்கள் கூடாரம் போட்டு இந்த மாதிரி சர்க்கஸ் நடத்தலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல அவங்க டென்ட் போட முடியும். அந்த மாதிரி கவுன்சிலர் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட அப்பா அம்மா, ஒரு தம்பி. அதாவது அந்த ஹிந்திக்கார பொண்ணுன்றது தான் நம்மளோட ஹீரோயின் இந்த கதையில். போயிருக்கிறாங்க. போயிட்டு அவங்க கேட்ட உடனே சரி நீங்கள் போட்டுக்கலாம் தாராளமாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த கவுன்சிலர் வீட்டில் ஒரு பையனும் இருந்திருக்கான். அந்த பையன் யாருன்னு பார்த்தோன்னா கவுன்சிலரோட பையன்தான் அவன். அப்போவே ஹிந்திக்கார பிள்ளை ஒரு டைப்பாக தான் பார்த்துருக்கான் அந்த கவுன்சிலர் பையன். அதுக்கப்புறம் ஹிந்திக்கார பிள்ளை இந்த ஷோவில் அவள் தான் மெயினேவும். அப்போ டெய்லியும் அவன் இந்த ஷோவுக்கு பார்க்கறதுக்காக வர்ற மாதிரி டெய்லியும் வந்திருக்கான். அந்த பிள்ளைகிட்ட லைட்டாக பேச ஆரம்பிச்சிருக்கான். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னோட காதலை வெளிப்படுத்தியிருக்கான். அந்த பிள்ளையும் மொழி தெரியாது, பட் இவன் ரொம்ப அன்பாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காதல் வலையில் விழுகுது. விழுந்ததுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. க்ளோஸ் ஆகி கணவன் மனைவியாக கூட அவங்க இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, இந்த கவுன்சிலர் பையன் என்ன பண்ணிட்டானா, இந்த ஹிந்திக்கார பிள்ளைய கர்ப்பம் தரிக்க வச்சுட்டான். அந்த பிள்ளை கர்ப்பம் தரிச்ச விஷயத்தை இந்த ஹிந்திக்கார, அதாவது கவுன்சிலரோட பையன்கிட்ட சொல்லுது. அதுக்கு அவன் சொல்கிறான், நீ வேறு மொழியை சேர்ந்த பொண்ணு, நான் தமிழ் பையன், எனக்கு செட் ஆகாது. இன்னொன்று, நான் கௌரவமான குடும்பத்தில் இருக்கேன். நீ சர்க்கஸ் கூடாரம் போட்டு அதில் வர்ற வருமானத்தை வச்சு தான் நீங்கள் உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு அவன் ஒரு திமிராக பேசுகிறான். ஆனால் இந்த பிள்ளை அவன் அது மொழி புரியலனாலும் அந்த பாடி லாங்குவேஜ் தெரியும்ல. அப்போ பலார்னு அடிச்சிட்றான். அடித்தோடனே இந்த பிள்ளை அழுதுகிட்டே அவங்களோட டென்ட்டுக்கு போகுது. அப்போ அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு அந்த பிள்ளை அழுதுகிட்டே சொல்லுது, இந்த மாதிரி கவுன்சிலர் பையனால் நான் கர்ப்பமாக இருக்கேன், ஆனால் இப்போ நான் போய் சொன்னால் அவர் ஏற்றுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிள்ளையோட அம்மா அப்பா ரொம்ப வயசானவங்க, ஒரு குட்டி பையன் தம்பியும் இருக்கிறான். அப்போ இந்த கவுன்சிலர் பையன் விஷயத்த அவங்க அப்பாட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. யார்? ஹிந்திக்கார பொண்ணோட அப்பா சொல்கிறாரு. ஆனால் ஹிந்திக்கார பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம், நம்ம பொண்ணு மேலே தான் தப்பு. நம்ம ஒரு ஊரில் டென்ட்டு போட்டு இந்த மாதிரி சர்க்கஸ் கூடாரங்கள் போடலை, ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம போட்டுட்ருக்கோம். அப்போ நம்ம தான் கவனமாக இருக்கணும். நம்ம 4 பேருக்கு முன்னே பல வித்தைகளை நம்ம காட்டுறோம் அப்படின்னா அவங்க நம்ம மேலே ஆசை வார்த்தைகள் திணிக்க தான் செய்வாங்க. நம்ம தான் கவனமாக இருந்திருக்கணும், நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா, அந்த பையன், அப்புறம் கூட வந்தவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. இந்த விஷயத்தை தன்னோட சர்க்கஸ் டீமில் இருக்கிற யாருக்கும் இவங்க பெருசாக வெளிப்படுத்திக்கல, ஏன்னா அசிங்கம் அப்படின்ட்டு. இவங்க எல்லோரும் நைட்டு கிளம்புறாங்க. அப்போ அந்த பொண்ணு அவர் என்னை பார்க்கணுன்னு சொல்கிறாருங்கப்பா, நான் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்லுது. அவர் அதெல்லாம் வேண்டாம், நீ வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஒருவேளை அந்த பையன் தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவானோ, அந்த குழந்தைக்கு அப்பா நான் தான் சொல்லிடுவான் போல், சரி போய் பார்த்துட்டு வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க வெயிட் பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணும் அந்த பையனை பார்க்கறதுக்கு போயிடுச்சு. யாரை? கவுன்சிலரோட பையனை. அங்கே போய் பார்த்தா ஒரு புளிய மரத்துக்கு அடியில் கவுன்சிலரோட பையன் பைக்கை நிறுத்திட்டு சாஞ்சு அந்த பைக் மேலே உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கான். இந்த பிள்ளை வேகமாக போயிட்டு கேட்குது, ஏன் வர சொன்னீங்க அப்படின்னு ஆக்ஷன் பண்ணுது. அதாவது கையில் எப்படி காட்டுது. உடனே, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இன்றைக்கி என் கூட நீ அந்த மாதிரி இரு, அதாவது உடலுறவு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அந்த பிள்ளை இல்லை, ஏற்கனவே 2 மாதம் எனக்கு வயிற்றில் குழந்த இருக்குது, நான் வைக்கல, நான் இந்த ஊரை விட்டு நாங்கள் கிளம்பிட்டோம், நாங்கள் போகிறோம், எங்களை விட்டுருங்க, நீங்கள் கூப்பிட்டீங்க, என்கிட்ட பேசணும்னு சொன்னால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுது. உடனே அவன் சொல்கிறான், நான் தான் சொல்கிறேன்ல உன்னை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தடவை அடிக்கிறான். அடித்ததுக்கப்புறம் இவன் இந்த பிள்ளைய ரொம்ப சித்திரவதைப்படுத்தியிருக்கான். அதாவது அடித்தோடனே அந்த பிள்ளை கீழே விழுந்துடுச்சு. அப்போ பார்த்தா சைடில், அதாவது மரத்துக்கு பேக் சைட்லேருந்து இங்கிட்டு 4 பேர் இங்கிட்டு 4 பேர் வந்திருக்காங்க. அந்த பிள்ளைய படாத பாடுபடுத்தி அடின்னு அடித்து, அதில் அந்த பிள்ளைய அடிக்க வந்தவன் கூட அந்த பிள்ளைய கற்பழிச்சிருக்கிறான். அதுதான் இதில் முக்கியமான விஷயமே. அப்படி பண்ணியிருக்கிறாங்க. பண்ணதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு அந்த இடத்துலேயே அபார்ஷன் ஆயிடுச்சு. அதாவது அந்த கரு களைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை அந்த வலி தாங்காமலே இறந்தும் போயிடுச்சு.
இறந்த பொண்ணை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த புளிய மரத்துக்கு அடியில் தானே கவுன்சிலர் பையன் இருந்தான், அந்த மரத்துலேயே வந்து தூக்கில் தொங்கின மாதிரி மாட்டி விட்டுட்டாங்க. ஆனால் எல்லா அடிகளுமே உள்காயமாக தான் இருந்திருக்கு. ஆனால் ரத்தம் மட்டும் ரத்தப்போக்கு அதிகமாக இருந்திருக்கு. அப்போ அந்த மரத்தில் தூக்கில் மாட்டி விட்டதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாத மாதிரி இவங்களும் போயிட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து இன்னும் நம்ம பிள்ளைய காணமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் எந்த திசையில் போனாலும் அந்த திசையை தேடி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா தன்னோட கீழே தான் டார்ச் அடித்து பார்க்குறாங்க. பட் அந்த அந்த புள்ள அங்கே இல்லை. சரி இங்கே எங்கேயுமே இல்லையே அப்படி சொல்லிட்டு இவங்க நடந்து திரும்ப வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல மட்டும் ரத்தம் நிறைய இருந்திருக்கு. ஏன் இந்த இடத்துல இவ்வளோ ரத்தம் இருக்குது, அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா டக்குன்னு மேலே பார்க்குறாங்க. பார்த்தா அந்த புள்ள தூக்கில் தொங்கிட்டு இருக்கு. தாவணி போடுவோம்ல அந்த மாதிரி ட்ரெஸ் தான் பண்ணியிருக்கு. உடனே அந்த சர்க்கஸ் கூடாரத்தில் இருக்கிற ஒரு ஆள் 2-3 பேர் மேலே ஏறி அந்த கயிறை அறுத்து அந்த புள்ளையை கீழே இறக்கியிருக்காங்க. இறக்குனதுக்கப்புறம் கவுன்சிலருக்கு வந்து நியூஸ் போயிடுச்சு. அப்போவும் இந்த ஹிந்திக்கார பொண்ணோட அம்மா அப்பா வந்து கவுன்சிலருக்கு வந்து சொல்லலை, உங்கள் பையன்தான் என் பிள்ளையோட வயிற்றுல குழந்தைக்கு அப்பா, உங்கள் பையனை பார்க்கறதுக்கு தான் என் பிள்ளை கடைசியாக வந்தது அப்படின்ற விஷயத்த கூட அவங்க சொல்லலை. ஏன்னா இவங்க வந்து வேறு மொழியை சேர்ந்தவங்க, இவங்க தமிழ் பசங்க அப்படின்றனால அவங்க பெருசாக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எதிர்ப்புகள் தானே தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. உடனே கவுன்சிலருக்கு தெரியும். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பாடி எடுத்துகிட்டு போயிட்டு இது ரொம்ப, ஏன்னா ரத்தப்போக்கெலாம் நிறைய இருக்குது, அந்த பிள்ளையே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதனால் தூக்கு போட்டது வேறு இந்த மரத்தில் தானே இதாகிடுச்சு, அவளை தானே தற்கொலை பண்ணிக்கிட்டா, அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல புதைச்சிடுறாங்க. எங்கேயே அந்த புளிய மரத்துக்கு அடியிலேயே அந்த ஹிந்திக்கார பொண்ணை வந்து புதைச்சிடுறாங்க. இந்த ஈமச்சடங்கெலாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஹிந்திக்கார பொண்ணோட அப்பா அம்மா அந்த குழந்தை, அதாவது அந்த தம்பி, அப்புறம் அந்த டீமில் உள்ள எல்லாருமே அந்த ஏரியாவை காலி பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் வந்து பெரும்பாலும் நைட் டைமில் வந்து அந்த புளிய மரத்து சைடு போனாங்க அப்படின்னா அழுகிற சவுண்டு கேட்குமா, கதற சவுண்டு கேட்குமா. அப்புறம் ஒரு பொண்ணு வந்து அந்த பக்கம் நடந்து போகிற மாதிரி அதை ஒரு சிலர் கண்களுக்கு தென்பட்டுருக்கு அப்படி சொல்லப்படுது. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குறிப்பிட்ட டைமுக்கு மேலே அந்த இடத்து பக்கம் போகிறத அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த உளி செய்வாங்க, உளி இல்லை, அம்மிக்கல் ஆட்டுக்கல் சொல்லுவாங்கள்ல, அந்த இதை செய்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஊருக்கு வந்து ஒரு இடம் அமைப்பாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஏன்னா இவங்க வந்து கொஞ்ச நாள், ஒரு 10 நாளோ ஒரு மாதமோ தங்கி அந்த இடத்துல அந்த கல் இதெல்லாம் ரெடி பண்ணி அந்த சுற்று வட்டாரத்தில் வந்து அதை விற்பனைக்கு சேல்ஸ் பண்ணுற மாதிரி இவங்க ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு தண்ணி வசதி ரொம்ப தேவைப்படும். ஒரு நிழல் இருக்க மாதிரி மரம் அடிவாரத்தில் தான் இவங்க வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடத்த தேடி வந்திருக்கிறாங்க. இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த பொண்ணு தூக்கில் தொங்கிட்டு இருந்ததில் புளிய மரம், அதுக்கு பேக் சைடில் வந்து ஒரு ஓடை போகுது, சொல்ல மறந்துட்டேன், சாரி, ஒரு ஓடை போகுது. அதனால் இவங்க இந்த கல் ரெடி பண்ணுவாங்கள்ல, அது என்ன ஆட்டுக்கல், அம்மிக்கல், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இங்கே வந்து ஓடை தண்ணி போகுது, பெரிய புளிய மரமாக இருக்குது, இங்கே வந்து நம்ம டென்ட்டு போட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம டஸ்ட்டு எதுவும் பறந்தால் கூட யாரும் நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இது காட்டுப்பகுதியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்து அவங்க ஃபேமிலிக்கிட்ட வந்து இந்த மாதிரி இடம் இருக்குது, தண்ணி இருக்குது அப்படின்னு மட்டும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. வந்ததுக்கப்புறம் இடம் வந்து நல்லா இருக்குது, தண்ணி வசதி இருக்குது, துணி துவச்சிக்கலாம், சமைச்சிக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணுங்களும், அதாவது அந்த 2 பேரோட அண்ணன் தம்பி 2 பேர் வந்திருக்காங்க, அவங்களோட பொண்ணுங்களும் பிள்ளைங்களும் வந்திருக்குதுங்க. அப்படி பேசி அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்றைய நாள் வந்து அந்த டென்ட்டில் தான் தங்குறாங்க. ஃபஸ்ட்டு இரவு வந்து தூங்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டயர்டில் வந்து தூங்கிட்டாங்க. ஏன்னா திங்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும், அந்த கல்லெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும், அந்த வண்டி பிடிச்சி வரணும் அப்படி இப்படின்னு சொல்லி டயர்டில் தூங்கிட்டாங்க எல்லாருமே. ஃபஸ்ட் நாள் அவங்களுக்கு வந்து எதுவும் நடக்கலை. 2வது நாள் வந்து அந்த அண்ணனும் தம்பியும் தனித்தனி குடிசைகள் தான், டென்ட்டு தான் போட்டிருக்காங்க, தனித்தனியாக தான் தூங்குறாங்க, சமையல் மட்டும் ஒன்றா நடக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட ஏஜில் ஒரு பொண்ணு, ஏஜ் அட்டன் பண்ணுற மாதிரி, அதாவது வயதுக்கு வர்ற நிலமையில் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு வந்து நைட்டு 12 மணிக்கிட்ட எழுந்து நான் அங்கே போகணும், என்னை யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லுது. மூத்தவரோட பொண்ணு, மூத்தவரோட பேர் வந்து கண்ணன், 2வது இருக்கவரோட பேர் வந்து காளிராஜ். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கண்ணனோட பொண்ணு வந்து என்னை அந்த அக்கா கூப்பிட்டுட்டே இருக்காங்க, நான் ஒரு எட்டு என்னென்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு நடந்து போகுது நைட்டு 12 மணிக்கு. அப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரில, கண்ணனை வந்து காலில் யாரோ தட்டி விட்ட மாதிரி டக்குன்னு முழிக்கிறாரு. முழிச்சு பாப்பா எங்கே போகிறாங்களா, போகக்கூடாதீங்க வா அப்படின்னு சவுண்டு விடுறாரு. உடனே இந்த புள்ள சொல்லுது, அப்பா அந்த அக்கா கூப்பிட்றாங்கப்பா, நான் என்னென்னு கேட்டு வரேங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த புள்ள சொல்லுது. அதெல்லாம் போகக்கூடாது தாயி, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டு தன்னோட பக்கத்துலேயே படுக்க வச்சுக்கிறாரு. மறுநாள், அதாவது ஃபஸ்ட் நாள் தூங்கிட்டாங்க, 2வது நாள் இந்த புள்ள அவங்க கூப்பிட்றாங்க நான் போகிறேன்னு சொல்லுது. 3வது நாள் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த புள்ள யாருக்கும் தெரியாமல் அந்த மரத்துக்கே போயிடுச்சு. அநேகமாக இவங்க மரத்துக்கு கொஞ்சம் தள்ளி, ஒரு 10 ஸ்டெப் தள்ளி தான் இவங்க வந்து டென்ட்டு போட்டு தங்கி இருக்கிறாங்க. அந்த மரத்துக்கே போயிட்டு மரத்து மேலே வந்து யார்கிட்டையோ பேசிகிட்டு இருக்குது. அதை வந்து யாருமே கவனிக்கலை, தூங்கிட்டு இருக்காங்க எல்லாருமே.
அப்போ திடீர்னு மறுபடியும் கண்ணை வந்து யாரோ தட்டி விட்ட மாதிரி இருக்குது. கண்ணை வந்து ஐயோ புள்ளைய காணோமே அப்படின்னு சொல்லி அங்கே இங்கேயும் டார்ச் அடிக்கிறாங்க. பார்த்தா அந்த புள்ள வந்து அந்த புளிய மரத்துக்கு அடியில் தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கு. கண்ணன் தன்னோட டென்ட்லேருந்து எழுந்து போகும்போதே அவங்க தம்பியை சவுண்ட் விட்டுருக்காரு. எல்லாருமே எழுந்து வந்துட்டாங்க. அந்த பிள்ளையோட அம்மாவும் வந்திருக்காங்க, அவங்க சித்தியும் வந்திருக்காங்க. என்ன என்ன சாமி இங்கே நிற்கிற, என்ன தாய் என்ன தாயின்னு கேட்குறாங்க. அந்த பிள்ளைக்கு எந்த சுயநனவே இல்லாமல் நிற்கிது. ஆனால் அந்த புள்ள அந்த சுயநனவுக்கு வரும்போது மயங்கிருச்சு. மயங்கின உடனே இது என்ன இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டென்ட்டு கூட்டிகிட்டு வந்து அவங்களோட குலதெய்வ விபூதியை வந்து பூசி விட்டுருக்காங்க. பூசி விட்டுட்டு எல்லாருமே தூங்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக முழிச்சிருந்துருக்காங்க இந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் தூங்கலாம்னு தூங்குறப்ப டக்குன்னு கண்ணனோட தம்பி காளிராஜுக்கு வந்து தன்னோட குலதெய்வமே இறங்கியிருக்கு. இறங்கி அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஏன்டா எப்பயும் வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா என்கிட்ட குறி கேட்டுட்டு தானே போவீங்க, இப்போ ஏன்டா என்னை கேட்காம இந்த இடத்துக்கு வந்த, இப்போ என்னோடய குழந்தையில ஒன்று ஆபத்தான நிலமையில இருக்குது, யாரை கேட்டு இந்த இடத்துக்கு நீ வந்த, இந்த இடத்துல வந்து ஒரு துர்சக்தி இருக்குது, துர்ரான்மா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. துர்ரான்மானா சாகும்போது ரொம்ப கொடூரமாக சாகப்பட்ட ஒரு ஆன்மா தான் அது அப்படின்னு அந்த தெய்வம் சொல்லுது. அந்த தெய்வம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா காளி தாங்க, நம்ம பத்ரகாளி அம்மா தான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், பத்திரகாளி தெய்வத்தை வணங்குறவங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. அப்படியே எதிரிகள் இருந்தாலும் அவங்க ரொம்ப நாள் நிலைக்க மாட்டாங்க. அதனால் பத்திரகாளி தாயை நீங்கள் தாராளமாக வணங்கலாம். என்னோடய ஃபேவரட் காடு வந்து பத்திரகாளி முத்தாரம்மன் தான். ஓகே கைஸ், அப்போ வந்து அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு துர்சக்தி இருக்குது, துர்ரான்மா இருக்குது, அதாவது இந்த குழந்தையோட உயிர் எடுக்கிறதுக்கு அது இப்போ கூட நினச்சிட்ருக்கு, இங்கே தான் நிற்கிது அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு பக்குன்னு அடிச்சிருச்சு. ஐயோ இங்கே தான் நிற்கிது, அப்போ பிள்ளைக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்றாங்க. உடனே அந்த தெய்வம் என்ன சொல்லுது, அதாவது நம்ம அம்மா பத்ரகாளி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்த விட்டு நீ கிளம்பணும், நான் குறிப்பிட்ட டைம் வரை அந்த ஆன்மாவை கிட்ட விடாமல் வைக்கிறேன், நீ வாசலில் என்னோடய விபூதியை வந்து வாசலில் 3 கோடா போட்டுட்டு சாம்பலில் கலந்து 3 கோடா போட்டுட்டு நீ வந்து பிள்ளைய பாதுகாப்பாக வச்சுக்கோ, வெளியே விடாத, விடியற் காலையில் சூரியன் வெளிச்சம் வந்த உடனே இந்த இடத்த விட்டு காலி பண்ணி கிளம்பு அப்படின்ட்டுருக்காங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி தாயி நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் இந்த காளிராஜ் அவருக்கு தானே தெய்வம், அதாவது பத்திரகாளி அம்மா இறங்கியிருக்காங்க. அப்போ கண்ணன் கேட்குறாரு, நான் இந்த இடத்த வந்து பார்த்துட்டு போன வரையிலும் யாரும் இங்கே துர்சக்தி இருக்குதுன்னு சொல்லலைங்கம்மா, அதனால தான் நான் இந்த இடத்துல டென்ட்டு போட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுது. அப்போ அந்த தெய்வம் சொல்லுது, அதெல்லாம் இல்லை, மொழி தெரியாத ஒரு பொண்ணை வந்து அடித்து துன்புறுத்தி கொன்று இந்த இடத்துல தூக்கில் மாட்டி விட்டுட்டாங்க. அந்த பொண்ணு வந்து அவங்கள பழி வாங்குறதுக்காக அலைஞ்சிட்டு இருந்தது, அதில் ஒருத்தனை வந்து பழி வாங்கிருச்சு, அதை அடித்து கொன்ன ஒரு 4 பேரையும் கொன்னுடுச்சு, இன்னும் 4 பேர் பாக்கி இருக்காங்க. அதை வந்து நம்ம புள்ள உடம்புல புகுந்து அதை வந்து அதை முயற்சி பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்குது. அதனால் இந்த இடம் வந்து நீ நினைக்கிற அளவுக்கு நல்ல இடம் கிடையாது, நீ நாளைக்கே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளிராஜ் உடம்புல இருந்து பத்ரகாளி அம்மன் விலகி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடத்த விட்டு தன்னோட சொந்த வீட்டுக்கே வந்ததுக்கப்புறம் தன்னோட குலசாமி கோயிலுக்கும் போயிருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் பூசாரி மேலே அருள் இறங்கி அந்த பத்ரகாளி அம்மனே சொல்லியிருக்காங்க, நீ அந்த இடத்த விட்டு வந்தது ரொம்ப நல்லது, பிள்ளைக்கு இப்போ கூட அந்த ஆன்மாவோட பார்வை இருக்குது, அதனால் நீ என்ன பண்ணு, பிள்ளைய வந்து நான் கொடுக்குற கயிறை கையில் கட்டிட்டு பிள்ளைய எங்கேயோ தனியாக வெளியில் எங்கேயோ அனுப்ப வேண்டாம், 48 நாள் கவனமாக பார்த்துக்கோ, 48 நாள் இந்த கயிறு வந்து பிள்ளையோட கையில் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த ஆன்மானால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வமே வாக்கு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் தான் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த கயிறும் கழண்டு கீழே விழுந்திருக்கு. 48 நாள் கழித்து தான் கிட்டத்தட்ட 50 நாள் கிட்ட அந்த கயிறு கையிலேயே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த கயிறும் கழண்டு விழுந்திருக்கு. அந்த கயிறு கழண்டு விழுந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வரையிலும் அந்த பிள்ளையோட லைஃப்பில் எந்த ஆன்மானாலையும் அது அவளுக்கு தொந்தரவு கிடையாதும். அதுக்கப்புறம் கண்ணனும் காளிராஜும் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கே அவங்க வேலைக்கு போனாலும் அவங்க 2 பேர் மட்டும்தான் போகிறாங்க, ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகலை. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் நான் உங்கள் நித்யா. டாட்டா, பை பை, டேக் கேர்.